விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே 2000 ரூபாய் கடனுக்காக நாட்டு வெடிகுண்டு வீசி அச்சுறுத்திய பெண் உள்ளிட்ட 7 பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். பழிக்கு பழியாக அரங்கேறிய பகீர் சம்பவத்தின் பின்னணி என்ன? ரூபாய் கடனை திரும்ப தராததால் குடும்பத்துடன் சென்று பணத்தை கேட்டுள்ளனர். ஆத்திரத்தில் கை வைத்து விட்டதால் பதிலுக்கு நாட்டு வெடிகுண்டு வீசிய சம்பவத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள ஆட்டுவலசை பகுதியைச் சேர்ந்தவர்தான் சூர்யா. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த இவர் தனது அவசர தேவைக்காக மம்சாபுரம் பகுதியைச் சேர்ந்த பாண்டியிடம் 2000 ரூபாயை கைமாத்தாக வாங்கியிருக்கிறார். சிறிது நாட்கள் கடந்து பாண்டி தனது பணத்தை திரும்ப கேட்டிருக்கிறார். ஆனால் சூழ்நிலை காரணமாக சூர்யாவால் அந்த பணத்தை தர காலதாமதமானதாக கூறப்படுகிறது. இதனால் பொறுமையிழந்த பாண்டி தனது நண்பரான சங்கிலி உள்ளிட்ட சிலருடன் இரவு நேரத்தில் சூர்யாவின் வீட்டிற்கு பணத்தை வாங்குவதற்காக சென்றுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு பாண்டி தரப்பினர் தாக்கியதில் சூர்யா காயமடைந்திருக்கிறார். இதனால் ஆத்திரமடைந்த சூர்யா பாண்டியை பழிவாங்க திட்டமிட்டு தனது வீட்டிலிருந்த நாட்டு வெடிகுண்டுகளை கையில் எடுத்துள்ளார். கணவரை தாக்கியதால் அவரது மனைவி தவசியம்மாளும் உடன் சென்றிருக்கிறார். திட்டமிட்டபடி இருவரும் பாண்டியின் வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகளை வீசி எறிந்துள்ளனர். ஆனால் குண்டுகள் வெடிக்காததால் பாண்டியின் குடும்பத்தினர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பாண்டி அளித்த புகாரின் பேரில் நாட்டு வெடிகுண்டு வீசி அச்சுறுத்திய சூர்யா மற்றும் அவரது மனைவி தவசியம்மாள் ஆகிய இருவரையும் காவல்துறையினர் கைது செய்தனர். மேலும் அவர்களுக்கு நாட்டு வெடிகுண்டு சப்ளை செய்த ஜெயக்குமார், முனியசாமி உள்ளிட்ட 7 பேரையும் கைது செய்தனர். மேலும் சூர்யாவின் வீட்டில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் 4 நாட்டு வெடிகுண்டுகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. 2000 ரூபாய் கடனுக்காக நாட்டு வெடிகுண்டு வீசும் அளவுக்கு இவர்களுக்கு என்ன அவசியம் என சந்தேகப்பட்ட போலீசார் நாட்டு வெடிகுண்டு வீசுவது இது முதல் முறையா அல்லது ஏற்கனவே ஏதாவது குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கிறார்களா எனவும் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் முடிவில்தான் நாட்டு வெடிகுண்டு சம்பவத்தின் பின்னணி என்ன என்பதே தெரிய வரும்.